பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தின் அடிஸ்தானத்தில் ஒரு 5 நிமிடத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு நான் அடிஸ்தானமாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்கு குறையாது என்று சொல்லி அழகான ஒரு வேத பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த நீதிமொழி 31வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஸ்திரியானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு அநேக வீடுகளை நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சில வீடுகளிலே தரித்திரம், அதாவது கஷ்டம் அதிகமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சில வீடுகளில் சமாதானம் இன்மையினுடைய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படி நிறைய அந்த குடும்பங்களுக்குள்ள நாம் பார்க்கும் பொழுது சமாதானமின்மை, சண்டை, சச்சரவு, வாழ்க்கையில அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, நல்ல வேலை செய்வாங்க, ஆனால் என்ன இருக்காது வாழ்க்கையில ஒரு அதாவது எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அவங்க என்ன செய்றாங்க, கஷ்டப்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்ம யதார்த்தமா பேசுகிற ஒரு காரியம் உண்டு. 2 பேரும் வாழ்க்கையில என்ன செய்ய நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் என்ன கிடையாது, அந்த வீட்டுல நன்மை இல்லாதபடிக்கு குறைவுபட்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்துல இந்த பகுதியை வாசிக்கும் போது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள என்ன இருக்காது, சம்பத்தினுடைய நிறைவு இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது கணவன் மனைவிக்குள்ளான ஒற்றுமையின் அனுபவம் இன்னைக்கு ஒற்றுமை இல்லாததுனால இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, அதாவது ஒருவர் நம்புவது இன்னைக்கு கிடையாது. கணவன் மேல் மனைவிக்குள்ளதான அவநம்பிக்கை, மனைவி மேல் உள்ள ஒரு அவநம்பிக்கை, பிள்ளைகளை நம்பாத ஒரு அனுபவம், இப்படி ஒவ்வொருவரும் இந்த ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யறார்கள், யாரும் யாரையும் நம்புவது கிடையாது. ஆனா தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறதான கணவன் மனைவி எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய இந்த சரீரத்தை இல்ல அவருடைய சரீரத்தை அப்படியே எப்படி நம்புகிறோமோ, அதே நம்பிக்கை நம்முடைய லைஃப் பார்ட்னரோட என்ன செய்யப்படும், இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தான் அவங்க என்ன செய்றாங்க, எல்லா காரியத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அந்த பகிர்வின் தன்மைகள் எனக்கு கிடையாது. அவருடைய காரியத்தை அவரவர்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய சுயத்திலே போய்கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு என்ன கிடையாது, அந்த குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நாள் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கை இருக்கிற இடத்துல என்னைக்குமே அவருடைய வாழ்க்கையில சம்பத்துக்கு குறைவில்லாத ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொல்லி, அப்ப உங்களுடைய குடும்ப ஜீவிதத்துல கணவன் மனைவியா இருப்பவருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை உருவாக்குங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் அடிஸ்தானத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியே இந்த வசனத்துக்காய் நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான தெய்வமே இயேசப்பா, இந்த நாளிலே ஆமென் ஆண்டவரே, நம்பிக்கையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளாய் உண்டான நம்பிக்கை ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கும் பொழுது தரித்திரம் நிறைந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம்.
ஆண்டவர் இந்த தரித்திரத்தின் அனுபவங்கள் அமேன் ஆண்டவரே எந்த தன்மையும் யாருக்குள்ளும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆமென். தேவனால் இணைக்கப்பட்டுள்ள ஒரு நம்பி விசுவாசிக்கிற அந்த அனுபவத்தை என் கர்த்தர் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.